ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குறிச்சி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி இயற்கை சுபக்கிரகங்களில் முதன்மை கிரகமான அற்புத ஒளிக்கிரகமான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். குரு பயிற்சி வருஷ வருஷம் நடக்குது. கிரகங்களுடைய ஸ்தான பலம் உச்சம், ஆட்சி, சமம், நட்பு, அதிநட்பு, பகை, நீசம்படி போகும். இப்ப சத்துக்கள் அந்தந்த சத்து 100 ரூபாய் இருக்கா, 70 ரூபாய் இருக்கா, 50 ரூபாய் இருக்கா, 40 இருக்கா, 10 ரூபாய் இருக்கா, இந்த மாதிரிதான் ஒளியுடைய அமைப்பு. இப்ப உச்சமா வர்றாரு. போன 12 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒளி குறைஞ்ச நிலையில ராகுவோ சனியோ தொடர்பு கொண்டு ஒளி குறைஞ்சிருந்துச்சுங்க. செவ்வாய் பார்த்தா ஒண்ணும் பிரச்சனை, மங்கள யோகம் ஆயிடும். இந்த வருஷம் மிகுந்த ஒளியோட இருக்காரு. அப்ப 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். குரு பகவான் ஆட்சி நிலையில் இருந்தா கூட தாக்கம் ஏற்படுத்தும். கோல்சாரத்துல மீனத்துல, அதாவது கும்பத்துல இருந்து மீனத்துக்கு வந்தா கூட அமைப்பு இருக்கு. விருச்சிகத்துல இருந்து தனுசுக்கு போனா கூட நல்ல அமைப்பு இருக்கும். கோல்சாரம் இது ரொம்ப மேன்மையா இருக்கும். உறுதியான முறையில் கோல்சாரம் செயல்படும். ஒளி அளவுகள், இருளின் அளவுகள், இதான் ஜோதிடம் இருக்கு. இப்ப 12 ராசிக்காரங்களுக்கு விருச்சிக ராசியில எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குமா? விருச்சிக ராசியில கோடீஸ்வரர் அமைப்பு இருக்கு. விருச்சிக ராசியில ஆட்சியாளர்கள் இருப்பாங்க. விருச்சிக ராசியில அரசு அதிகாரிகள் இருப்பாங்க. நிரந்தர வருமானம் அப்படின்னு சொல்லிடுறது. அதுல அவருடைய தசாபதிக்கு தகுந்தவாறு சஸ்பெண்ட் ஆவாங்க. அது வேற பிரச்சனை. ஒரு ஃபவுண்டேஷன் சொல்றேன். தொழிலதிபர் இருப்பாங்க, சிறு கடை வச்சிருப்பாங்க, குறு தொழில் பண்றவங்க இருப்பாங்க. ஆனால் நிரந்தரமா வருமானம், ஒரு சேமிப்பு இருக்காது. நிரந்தர வருமானம் இது இல்லாம சேமிப்பு கொஞ்சம் வைப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கும். நோய் நொடியில இருப்பவங்க எல்லாருமே விருச்சிக ராசியில் இருப்போம். கடன்ல இருப்போம். 14 பூரா கடன் இருக்கக்கூடிய அமைப்புலையும் இருப்பாங்க. இதுக்கு யாருக்கு இந்த பயிற்சி சரியா இருக்கும்? ஒளி நிறைந்த ஜாதகம், ஏற்கனவே ஒளி இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, அதாவது ஜாதகமே பார்க்க மாட்டாங்க. ஒரு முக்கியமான விசேஷங்கள், பால் காய்ச்சறது, பிள்ளைகளுக்கு உள்ள சமாச்சாரங்கள், சுப நிகழ்ச்சிகள் மட்டும் பார்ப்பாங்க. மற்ற நேரம் ஜாதகத்தை தொடவே மாட்டாங்க. தொடர்ந்து நேரம் இருக்காது. என்ன காரணம்? ஒளி நிறைந்த ஜாதகம். கோல்சாரம்லாம் பாதிக்கும். நீரோட நீர் வரும் போது அளவு நமக்கு தெரியாது. ஒண்ணுமே இல்லாத இடத்துல நீர் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும். அப்ப ஒளி நிறைந்த ஜாதகத்துக்கு கோல்சாரம் பாதிக்கும், உணர முடியாது, தேவையும் இருக்காது. ஒளி குறைந்த ஜாதகங்களுக்கு கண்டிப்பா கோல்சாரம் தான் பலன் கொடுக்கும். இருள் நிலையில் உள்ள ஜாதகங்களுக்கு இதுதான் பலன் கொடுக்குதுங்கிறத உணர்ந்துக்கணும். இதுல மாறுபட்ட கருத்துக்கு வேலையே இல்லை. இப்ப விருச்சிக ராசிக்கு இந்த பலன்களை பார்ப்பதற்கு முன்பு அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. கிரக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாடின்படி பதியப்பட்டது. மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அமைப்பும் இதில் இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு அடுத்தடுத்து நான் போடக்கூடிய நுணுக்கமான வீடியோக்கள் வரும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகப்பட வேண்டும் என்றால் இந்த திரையில் கூடிய 90 80 57 13 70 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகங்களை வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆன்லைன் ஜிபே நம்பர் இதுதான். ஆன்லைன்ல பலன்களை கேட்டுக்கொள்ளலாம். முன்பதிவு செய்யுங்கள். என்ன பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிமாநிலத்தில் உள்ளவர்கள், வெளிநாட்டில் உள்ளவர்கள் அறிவார்கள். ஒரு முறை பார்த்து அடுத்தடுத்து பார்ப்போம். ஏன்? கிரகபாவ சுபத்துவ அமைப்புப்படி கிரக விளக்கத்தோடு பலன் சொல்றேன். ஜோதிடம் அரகுல நம்பிக்கை உள்ளவரோட எழுந்து போகும்போது நம்பிக்கையோட போவாங்க. அந்த அளவுக்கு சொல்றேன். குருநாதர் சொல்லிய வழி இது. இப்படி சொல்லும் பொழுது ஜோதிடத்து மேல நம்பிக்கை வரும் மக்களுக்கு. அப்புறம் அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் போது ஜோதிடத்தை சத்தியமாக நம்புவார்கள். இதுதான் அமைப்பு. இப்ப விருச்சிக ராசிக்கு என்ன பலன் பார்ப்போங்க. இப்ப முன்னாடி தான் சொன்னேன், துலாம் ராசிக்கு குரு ஆகாதவர். ஆனா விருச்சிக ராசிக்கு முக்கியமான கிரகம் குரு பகவான். ஏன்னா 2ங்கிற குடும்பத்துக்கும், வருமானத்துக்கும், பேச்சு பிழைக்கிறதுக்கும், சுபிச்சத்துக்கும், 5ஆம் இடம் குழந்தைக்கும், அதிர்ஷ்டத்துக்கும், ஒரு தெய்வ அனுகிரகத்துக்கும் உள்ள பலன்களை தருபவர் குரு பகவான். இது ஆதிபத்தியம் அர்த்தம். சரி, விருச்சிக ராசியில எல்லா லக்னம் இருக்கும்ல. விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி தனுசு லக்னம், விருச்சிக சிம்ம லக்னம் இருக்கும்ல. சாத்தியம் தானே? அப்ப இந்த லக்னம் உள்ளவங்களுக்கு பூரா எப்படி பிரிக்கிறது? சரி, கோல்சாரம் ராசிக்கிட்ட சொல்றேன், லக்னத்தை ஏன் சொல்றேன்? லக்னம் ஏன்னா அடிப்படையில் உள்ள ஜாதகத்தை நம்ம அறியணும்ல. அடிப்படை ஜாதகத்துல உள்ள அமைப்பு படித்த இந்த கோல்சாரம் வேலை செய்யும். இப்ப பல அன்பர்கள் ஜோதிடர்கள் சொல்றாங்க, இந்த 12 வருஷத்துக்கு இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களை கோடீஸ்வரர் ஆக்கும். தப்பு. உங்களை கீழ்நிலை கொண்டு போகும். தப்பு. கீழ்நிலை கொண்டு போக சொல்ல மாட்டாங்க. கோடீஸ்வரர் ஆக்கும். எப்படி ஆக்கும்? எல்லாத்துக்கும் ஆக்கிருமா? இப்ப உங்களுக்கு எனக்கு ஆக்கிருமா? இப்ப
ஜாதகத்துல கோடீஸ்வர அமைப்பு இருக்கணும் இருக்கணும். இருக்கும் பொழுதுதான் அந்த தசாபுத்திகள் கொடுத்தும் கொடுக்காம மற்ற கிரக நிலைகள் தடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த குரு பகவான் உச்சநிலையில வர்றவர் அதை போஸ்ட் பண்ணி விடுவாரு, கை தூக்கி விடுவாரு. இப்படித்தான் சொல்லணும். எல்லாரும் ஆயிட முடியாது. நான் ஜோதிடத்துக்கு எதிரானவன் கிடையாது, உண்மையை சொல்றேன். அப்ப கீழ்நிலைக்கு போகணும்னா ஒருத்தர் கீழ்நிலைக்கு போக முடியாத ஜாதகத்துல இந்த கிரகம் எப்படி கீழ்நிலை கொண்டு வரும்? குரு பகவான் துலாமுக்கு ஆகாதவர், ரிஷபத்துக்கு ஆகாதவர், உச்சப்படுறாரு. அப்ப உடனே கடன்ல ஏற்பட்டு கீழ்நிலை கொண்டு வருவாரா? நம்ம ஜாதகம் தாங்கும். நம்ம ஜாதகம் அடிப்படை ஜாதகத்தின் வழியாகத்தான் கோல்சாரம் செயல்படும். அதான் உண்மையான அமைப்பு. இப்ப விருச்சிக ராசியில ரிஷப லக்னம் துலாம் வரும். ரிஷபத்துக்கு 8ஆம் அதிபதியா குரு வருவாரு. 8ஆம் அதிபதி நல்லா இருந்துச்சுன்னா வெளிநாட்டு கொண்டு சம்பாதிக்க வைக்கும், அறவையா இருந்தா வெளிநாட்டுல அவஸ்தப்பட வைக்கும், அடிபட வைக்கும். இப்படிலாம் இருக்குது. அதுக்கு மற்ற அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி துலாம் ராசிக்கு கடன் 6ஆம் அதிபதி. அந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ரிஷப துலாம் லக்னத்துக்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அங்கே இருந்து பாவத்துவமாக இருந்து குருதசை நடக்கும் பொழுது இந்த உச்சமாக இருக்கிறது கெடுபலன் அதிகரிக்கும். நல்லா வளர்ந்து பாருங்க. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்த ராசியா இருந்தாலும் சரி, இந்த ரிஷப லக்னம் துலாம் ராசி என்பவர்களுக்கு குருவை பத்தி தான் பேசுறோம், குரு பயிற்சியை பத்தி தான் பேசுறோம். உச்சம் அடைகிறாரு. அப்ப இந்த துலாம் ராசி துலாம் லக்னம் ரிஷப லக்னத்துல உள்ள எந்த ராசியா இருந்தாலும் சொல்லிக்கிட்டே வர்றேன். விருச்சிக ராசி என்பதை எடுத்துக்கிட்டோம். விருச்சிக ராசிக்கு துலாம் லக்னம் ரிஷப லக்னத்துக்கு உள்ளவங்களுக்கு அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் பாவத்துவம் பெற்று குருதசை நடந்துக்கிட்டு வருதுன்னு வச்சுக்கிறீங்க. இந்த இப்போ உச்சத்துல வர்ற குரு பயிற்சி அந்த கடனை குறைக்கும் சொல்லக்கூடாது, கடனை அதிகரிக்கும். கிரகங்களுடைய அமைப்பு என்னங்க? அது செய்ய வேண்டிய கடமை செய்யும், ஆளை பார்த்துலாம் செய்யாது. அதுக்கு என்ன கடமையோ அது செய்யும். நம்ம பூர்வ புண்ணியம் என்ன செஞ்சிருக்கோம் அதன்படி நமக்கு நிகழ்ச்சி வரும். கிரகங்கள் ஏவுகணை தானே, கடவுளுடைய ஏவுகணை. அப்ப அதோட கடமையை அதை செய்யும்ல, அது குருவா இருந்தாலும் சரியா இருந்தாலும் இந்த இடத்துல. அப்ப அந்த அமைப்புல சரி துலாம் லக்னம் ரிஷப லக்னம் எல்லாத்துக்கும் நடந்துருமா? இல்லை. அவங்களுக்கு அந்த கெடுபலன் நடக்கக்கூடிய பாவகத்துக்கு மறைஞ்சிருந்து நன்மை செய்யற அமைப்புல இருந்து குருதசையும் வந்தால் ஆகாத லக்னத்துக்கு உள்ள குருதசை வந்து திணறி பலன் செய்யும். அப்ப இது பூஸ்ட் செய்யும். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு சென்சிட்டிவான பாயிண்ட் குருநாதரோடு நான் சொல்றேன். அப்ப விருச்சிக ராசியில இந்த துலாம் ரிஷபத்தை விட்டுட்டு விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி மேச லக்னம், விருச்சிக ராசி மீன லக்னம், விருச்சிக ராசி தனுசு லக்னம், விருச்சிக ராசி கடக லக்னம், விருச்சிக ராசி சிம்ம லக்னத்துக்கு குரு பகவான் நன்மை தரக்கூடியவர். அப்ப உங்க ஜாதகத்தின் வலுவுக்கு ஏற்ப இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பலன் தரும். இப்படிதான் சொல்லணும். இப்ப வருவோம் விசேஷத்துக்கு. இப்ப விருச்சிக ராசி இது வரைக்கும் 8ல குரு இருந்தாரு. 8ல குரு இருந்தாருன்னா பிள்ளைகளுக்கு சரியில்லாம போச்சு, நல்லா வயசுக்கு தக்கான அவங்களுடைய செயல்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது முடங்கி போச்சுன்னு சொல்ல முடியாது. உங்க ஜாதகத்துல பலவீனம் இருந்தால்தான் இது நடைபெறும். 90% அன்பர்களுக்கு கூட, நடுத்தர ஜாதகங்களுக்கு கூட இந்த 5ஆம் பாவம் கெட்டவங்களுக்கு தான் ஒரு இத கெடுதலை செஞ்சிருக்கோம். நான் ரொம்ப நுணுக்கமா தான் இதுல சொல்றேன். இதை நீங்க நல்லா உணர்ந்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். சரி, குரு 8ல இருக்கு, 2 பாப்பாருல, மறைந்திருந்தாலும் யோகாதிபதி மறைந்தாலும் 2ஆம் இடத்தை பார்த்தாரு, வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு சொல்லிடலாம். இந்த கோல்சார பயிற்சி நான் விருச்சிக ராசி, நான் பிறந்ததுல இருந்து நல்லா தான் இருக்கேன். நீங்க என்னங்க ஜோசியமே எனக்கு சரியில்லை உடனே ஜோசியம் தப்புன்னு சொல்லக்கூடாது. நீங்க அப்படித்தான் ரொம்ப பேர் சொல்லுவாங்க. இப்ப நாத்திகர்கள் எல்லாம் ஜாதகமே பார்க்க கூடாதுன்னா அவங்களுக்கு பணமே கஷ்டமே இல்லையே. கடவுளை மறுக்கிற அந்த தீய குணத்தை கடவுள் படைச்சு பொருளாதாரத்தை மேன்மையா கொடுத்துருவாரு. அப்ப கடவுள் இல்லைங்கிறவரு யாரும் அவரது தலைவனா போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு வீட்டுல வறுமையும் இருப்பாரு அப்படின்னு சொல்லிடலாம், அப்படின்னு சொல்லணும். இப்ப 9ஆம் இடத்துக்கு குரு வராரு. பாக்கியஸ்தானம் வலுக்குது, அனைத்துமே பாக்கியம், நமக்கு நாமே பாக்கியம். நோய் நொடி இல்லாமல் இருந்தால், கல்வியில சிறந்தா நமக்கே வருமானம் வரும், நமக்கு பேர் வரும், புகழ் வரும். நமக்கு நாமே பாக்கியம், பிள்ளைகள் பாக்கியம், தாயார் பாக்கியம், தந்தை பாக்கியம், மனைவி பாக்கியம், சகோதரி பாக்கியம், எல்லாரும் தான் பாக்கியம். வீடு பாக்கியம், வாகனம் பாக்கியம், எல்லாம் தானே பாக்கியம். அப்ப 9ஆம் இடத்துக்கு வரும் பொழுது வலுவிழந்த ஜாதகர்களுக்கு கூட நல்ல பலன் கிடைக்கும். வருமான ஸ்தானாதிபதி உச்சமாகிறாரு, வருமானம் அதிகமாக கிடைக்கும். வருமானம் இல்லாதவர்கள் கூட வருமானம் கிடைக்கும் 1 வருஷ காலம். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் கூட அதிர்ஷ்டம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். குழந்தைகளுடைய போக்கு சரியில்லை, உறவு முறை சரியில்லாதவங்க கூட
நல்லா இருக்கும். குழந்தைகள் வெளிநாட்டுல இருக்கு, பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்கு, வயசுக்கு தக்கன அவங்களுக்கு அங்கே சரியில்லை, இனிமே நல்லா இருக்கும். படிக்கிற குழந்தை ஒழுங்கா படிக்கல, இனிமே நல்லா படிக்கும். நம்ம சிந்தனையை வேலை செய்யல, நல்லா வேலை செய்யும். கடவுள் வழிபாடு, தெய்வ அனுகிரகமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை செய்யும். கோவில் திருப்பணிகள் நடத்தலாம். உங்கள் ஜாதகத்தின் வலுவுக்குப்படி கோவில் கட்டுறீங்களா, எல்லாத்துக்கும் வசூல் படி கட்டுறீங்கிறது உங்களுடைய ஜாதகத்தின் அமைப்புப்படி நல்லா இருக்கும். 9ஆம் இடம், 9ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் திரிகோண ஸ்தானங்கள் மிக அற்புதமாக இருக்கும் இந்த அமைப்பு. சரி, பார்வையை பார்க்கணும். ராசியை பார்க்கிறாரு. பலவீனமாக கூட செயல்படுவீங்க. நோய் நொடியில் இருக்கிறவங்க ஆரோக்கியத்தை அடைவீர்கள். ஒரு தொழிலுக்கு போறவங்க, வேலை செய்யறவங்க உடம்புல சத்து இல்லை, ஒரு டயர்டா இருக்குங்கிற வேலையே இல்லை. ஒரு வருஷ காலம் அற்புதமா, ஒரு வருஷ காலம் வாரப்பலன்ல கூட நம்ம சொல்றோம். ஒரு வாரத்துக்குள்ள ஒரு வருஷ காலம் இருக்கும் பொழுது நம்ம வாழ்வியலுக்கு வழிகாட்டி ஜோதிடம். நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவா எடுத்துக்கிறணும். பாசிட்டிவா இருக்கும்போது நம்ம எனர்ஜியை கூட்டிக்கிறணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ராசியை பார்க்கிறாரு. இதுல எல்லாமே நடக்கும். கல்யாணம் நடக்கும், தொழில் அமைக்கலாம். நம்ம தானே மெயின். நம்ம சுவர் இருந்தால் சித்திரம் வரையலாம் சொல்ற மாதிரி நம்ம பலப்படுறோம்னு எடுத்துக்கிறோம். அடுத்து 3ஆம் இடம் நம்பிக்கை. இப்ப பாருங்க, கனெக்டிவிட்டியை பாருங்க. நம்ம நல்லா இருக்கோம், நம்ம முயற்சி செய்யறோம், அதன் மூலம் அதிர்ஷ்டத்தை பெறுறோம். நல்ல கிரகமோ கெட்ட கிரகமோ ஒரு கண்டினியூட்டியா தான் நமக்கு ஜாதகத்துல வரும். கோல்சாரத்துல ஜனன ஜாதகத்துல இருக்கும். ஜனன ஜாதகத்துல கீழ்நிலை போகும்போது காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிற அமைப்புல அது வரும். இது வந்து கோல்சாரம் ஒரு கண்டினியூட்டியா தான் வேலை செய்யும். நம்ம நல்லா இருக்க போறோம், முயற்சி செய்ய போறோம், அதிர்ஷ்டத்தை பெற போறோம். எப்படி பாருங்க. அப்ப 3ஆம் இடம் சகோதரன் நல்லா இருப்போம், நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய இல்லறம் நல்லா இருக்கும். இல்லறம் 3ஆம் இடம் 3, 7, 11, 12 எல்லாம் இல்லறத்து அமைப்புகள். திருமண பொருத்தத்துல இப்படி வரும்பொழுது, இந்த கோல்சாரத்துல வரும்பொழுது அவங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ உறுதியா நம்ம பொருத்தத்தை கொடுக்கலாம். 3ஆம் இடம், 3ஆம் இடத்தின் ஜனன ஜாதகத்துல 3ஆம் இடத்தின் தசாபதிகள் வரும்பொழுது மற்ற அமைப்புகளை பார்த்துட்டு திருமணத்தை சொல்லலாம். 3ஆம் இடம் போகஸ்தானம், நகை நட்டுக்களை அடகு வச்சிருந்தாலும் எடுத்து போடக்கூடிய அமைப்பு. உங்க சக்திக்கு தகுந்த ஒரு சின்ன ஒரு அணிகள் கூட ஒரு கிராமில் கூட நீ வாங்கி அணியக்கூடிய அமைப்பு இருக்கும். யாருக்கு வருமானமே இல்லாதவங்களுக்கு கூட நான் சொல்றேன். வசதி மிக்கவர்கள் கையிலையும் காதலையும் நிறைய போட்டிருப்பீங்க. அவங்களுக்குலாம் இது இல்லை, அவங்களுக்கு தேவையும் இல்லை. இல்ல இப்ப இந்த அமைப்புல இந்த 3ஆம் இடம் சரி, வசதியா இருக்கிற கூட மேற்கொண்டு வாங்கி வைப்பீங்க, போதுமா? அப்படி வச்சுக்கோங்க. 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் செயல்படும். குழந்தைகளுடைய நலன்கள் நல்லா இருக்கும். குழந்தை அமைப்பு இருக்குங்கிற அமைப்புலையும் திருமணம் நடக்கும். 3ஆம் அதிபதி போகஸ்தானம் வலிமை பெறுங்கிற அமைப்புலையும் திருமணம் நடக்கும். லக்கண வலிமை இருக்கிற அமைப்புலையும் திருமணம் நடக்கும். விருச்சிகம். அப்ப பலவீனமான விருச்சிக ராசி அன்பர்கள் கூட இந்த 90% நான் சொன்ன பலவீனம் கொஞ்சம் இருக்கும்ல, அவங்க கூட ஒரு செயல்பாடுக்கு வரக்கூடிய அமைப்பாக இந்த விருச்சிகம் இருக்கிறது. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஜாதக பலம் வேண்டும் என்றால் இந்த திரையை தெரியக்கூடிய 90 80 57 13 70ங்கிற வாட்ஸ்அப் நமக்கு தொடர் வாட்ஸ்அப்ல ஜாதகத்தை கொடுத்து பாருங்க, பார்த்துக்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நுணுக்கமான வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வரும். நான் என்னுடைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் அதில் வரும். ஏன்னா ஒரு விதியை மட்டும் பயன்படுத்தி சொன்னா அவங்க ஜாதகம் வராது. விதிவிலக்க பயன்படுத்தும் போது அனைத்து ஜாதகமும் கோயிட்டு காட்டப்படும் இல்ல, அதனால தான் சொல்றேன். விருச்சிக ராசிகளுக்கு புத்துணர்ச்சி பெற்று சகல பாக்கியமும் இந்த குரு பயிற்சியில கண்டிப்பா கிடைக்கும் என்று கூறி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.